நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ஒரு அந்நிய குடும்பத்தில் இருந்து ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அங்கே அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து அப்படியே பயங்கரமான வெறி. என்னடா நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அடித்து அந்த பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா அப்போ கொள்ளடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் இது, உன்னை ஏற்றுக்கிட்ட என்ன என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு புரியல எனக்கு. ஆரம்பத்தில் 25 இயர்ஸ் பேக் ஒன்றுமே புரியல. அப்போ என்ன செஞ்சேன், ஆனால் ஆசை இருக்குது, சர்ச்சுக்கு போகணும். கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார், சர்ச்சுக்கு போன ஆசை இருக்குது, இருதயத்தில் ஆசை. சரி என்ன பண்ணி தெரியுமா, இதை எடுத்துகிட்டு பைபிள் உள்ளே வந்து பனியன் இருக்கும், பனியனுக்குள்ளே இப்படி வச்சுட்டு மேலே டக் போட்டுட்டு, அம்மா நான் கிரவுண்டுக்கு போகிறேன், கிரிக்கெட் ஆடிட்டு வரேன்னு. சரி போடா அப்படின்னு. சரி நான் கிரவுண்டுக்கு போகல, கிரவுண்டு இருந்து அந்த பக்கம் டேர்ன் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டேன். அது ஒரு காலம். ஆனால் ஒரு 6 months 1 year இந்த வசனம் படிக்க படிக்க சபைக்கு போக போக ஒரு நாள் வந்தது. நான் சொன்னேன், அப்பா கிட்டேயே சொன்னேன், நான் இயேசுவை தான் நம்புவேன், இயேசுவை தான் கொம்புவேன், என்னை தடை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நீ இயேசுவை நம்பின வீட்டில் இருந்து உன்னை வெளியே வந்து துரத்திடுவான், நீ வந்து அந்த வீதியில போய் பிச்சம் எடுப்பாய், அவ்வளோதான் உன் கதி, போறியா அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன் போகிறேன்னு சொன்னேன். பரவாயில்லை, எனக்கு என் இயேசு வேண்டும். நான் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து கீழ்ப்பட வேண்டான்னு சொல்லலை. அந்த சூழ்நிலை என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இயேசு வேண்டுமா இல்லை அப்பா அம்மா சொல்கிற அந்த 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 தேவன் வேண்டுமா என்று ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் சொன்னேன், எனக்கு இயேசு வேண்டும். போடா உன் சாவு, நீ சாவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். சரின்னு ஒரு நாள் அடிக்கிறாரு, ஒரு மிதிச்சு அங்கே போய் விழுந்துட்டேன். அப்போ அம்மா வந்து அவருக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இறக்கம் வந்து, ஏன்பா அவனை அடிக்கிற, விட்டுடுப்பா, அவனுக்கு அந்த தேவன் பிடிச்சிருக்க, கொம்புட்டுமே, அவன் சினிமா போல, அவன் குடிக்கல, அவன் சிகரெட் குடிக்கல, ஏன் அவனை அடிக்கிறேன், அவன் சர்ச்சுக்கு தானே போறான், விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நான் வந்து ஏஞ்சிட்டேன். எப்படி ஏஞ்சிட்டேன் தெரியுமா, சிங்கத்தை போல ஏஞ்சிட்டேன். என் வீட்டில் ஒரு பூனை போல இருந்தேன், ஆனால் சிங்கத்தை போல ஏஞ்சிட்டு எங்கள் அப்பா அம்மா கண் முன்னாடியே பைபிள் வச்சுட்டு வெளியே போனேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யார், பரம அழைப்பு பெற்றவங்க, நீங்க யார், வெளிச்சத்தின் ராஜ்யன் மக்கள், நீங்க யார், சிங்க குட்டிகள். அப்போ இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது எப்படி பார்க்கணும் தெரியுமா, அந்த சிங்க பார்வை உங்களுக்கு